நம்ம பேர். ஆனால் 2 நாய்ங்க மானாவாரியாக விஜய் பார்த்து குலைச்சிட்டே கிடக்குது, அவங்கள கொஞ்சம் கல் எடுத்து அடிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி அந்த நாய்களை கல் எடுத்து அடிச்சு விடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டனால அந்த நாய்களை பற்றி சில விஷயத்தைங்க நம்ம சொல்ல போகிறோம். அதாவது நீங்கள் கேட்கலாம், என்னென்ன நாய் நன்றி உள்ள ஜீவன், அது கூட போய் இவங்க கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு. நாய் நன்றி உள்ள ஜீவன் தான். அது யாருக்குன்னா, எவன் சோறு போடுறானோ அவனுக்கு நன்றியாக இருக்கும். இவங்களுக்கு இப்போ சோறு போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இவங்க டிஎம்கே ஆளுங்க. அதனால் வந்து அந்த சோத்துக்கு இவங்க குலைக்கிறாங்க. ஆனால் இவங்க இன்னொரு கேட்டகரி மாறி போய் தெருநாய்ங்க. இவங்களை பாருங்களேன், எப்போ பார்த்தாலும் தெருவில் தான் திரிவாங்க. இவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம்லாம் இருக்காது, தெருவில் தான் திரிவாங்க. அதுவும் ஜோடியாக தான் திரிவாங்க. இது ஜோடி நாய்ங்க. எனக்கு தெரிஞ்சு மனுஷங்கள்லாம் தான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்பியனு, ஹோமோசெக்ஷுவலு அப்படி இப்படின்னு பல கேட்டகரி இருக்குது. ஆனால் மிருகத்தில் அது இருக்கான்னு தெரியல. இவங்களை அந்த கேட்டகரியில் வச்சாச்சு. பட் இருந்தாலும் இவங்க ஹோமோ தான். இவங்களை வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது. இவங்களை பற்றி இப்போ நம்ம பெருசாக பேசணுமா அப்படின்னு பார்த்தா, ஒரு சில விஷயம் இவங்க வந்து கடுப்பேற்றுற மாதிரி தான் வீடியோ போடுறாங்க. நமக்கு வந்து என்னென்னா, இந்த மாதிரி வீடியோ பார்த்து இவங்களை நம்ம திட்டி இவங்களை நம்ம வந்து பதில் சொல்லி போடணுமா அப்படின்னு கேட்டால் ஒரு சில விஷயத்துக்கு ஆன்சர் பண்ண மாதிரி தான் இருக்குது. என்ன மாதிரினா, இவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி இப்போ கூப்பிட்டு வந்து பெரிய இதுவாக கொடுத்துட்டாரு. நான் 5000 போன வருஷம் 5000 கொடுத்தாரு, இந்த வருஷம் 5000 கொடுத்தாரு, பெரிய காசான. இந்த தருதலிங்களுக்கு தெரியுமா? இந்த தருதலிங்க இந்த 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 திருட்டு நாய்களுக்கு தெரியுமா? 5000 ஏவா பொம்புட்டு காசும் கிடையாது, அவருடைய சொந்த பணத்தில் கொடுக்குறாரு. இந்த நாய்ங்க காசுக்கு பிச்சை எடுக்கிற நாய்ங்க. இது இன்னும் சொல்ல போனால் நன்றி கேட்ட நாய்ங்க. இன்னைக்கு இதுங்க இப்படி குலைக்குதுங்களே, நாளைக்கு இதே வந்து வேற எவனா கூப்பிட்டு கொஞ்சம் காசு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களே போய் குலைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான நாய்ங்க. இவங்க கிட்ட வந்து சரியான பதிலே இருக்காது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாய்ங்க வந்து எங்கே வீரத்தை காட்டும்? சின்ன பிள்ளைங்கள்ட்ட தான் வீரத்தை போய் காட்டும். இப்போ பெரிய ஆளுங்க போனோம்னா அவ்வளோ சீக்கிரம் குலைச்சிடாது. இதே சின்ன பிள்ளைக்கு போனாங்கன்னா குலைச்சிட்டு வந்து கடிக்க வரும். அந்த மாதிரி இப்போ ஒன்றுமே விவரம் தெரியாது. அவனுக்கு மிஞ்சி போனால் ஒரு 10 வயசு கூட இருக்காது. அந்த பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவனை நிற்க வச்சு, நான் உங்களுக்கு விஜய் பற்றி என்னென்ன, விஜய் வந்து நீங்கள் என்னென்ன படத்தில் நடிங்க, உங்களுக்கு வந்து நல்ல தலைவர்கள் இல்லைன்னு சொன்னீங்க, இந்த நல்ல தலைவர்கள் தான் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்களா, டாக்டர் வந்தாங்களா. ஆனால் அவனுக்கு தெரியாது, ஒரு அரசியல்வாதியோட கடமையே அதுதான். நல்ல விஷயத்தை கொடுக்கணுன்றது தான் வந்து தன் மக்களுக்கு செய்யணுன்றது தான் ஒரு அரசியல் தலைவரோட கடமை அப்படின்றது அந்த பையனுக்கு அந்த வயசில் புரியாது. ஆனால் அந்த மாதிரி பையனை கூப்பிட்டு வச்சு தான் இதை வந்து பேசும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தருதலைகளை நம்ம வீடியோ நம்ம பார்க்குறோன்னு வச்சுங்களேன், நமக்கு தான் வந்து நெகட்டிவ் வைப்ஸ் அதிகமாக வரும். ஆனால் என்னமோ தெரியல, அவங்களுக்கு தான் வியூஸ் வேறு வருது. ஏன்னா நீங்களாம் போய் அதை தான் உட்காந்து பார்ப்பீங்க, அவங்க என்ன திட்டுறாங்க. அதாவது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கமே என்னன்னா, நமக்கு பிடிச்சவங்கள ஒருத்தன் திட்டுறான் அப்படின்னா அவனை தான் போய் பார்ப்பான், என்னடா திட்டுறான், அவன் திட்டுறவனுக்கு போய் அவனை பதில் பேசுவோம். நான் திருப்பி சொல்கிறேன், இவங்க வந்து நாய்ங்க, தெருநாய்ங்க. உங்களுக்கு ரோட்டில் போகும்போது குலைச்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று அப்படியே போவீங்க. அதுக்கு மீறி அந்த நாய்ங்க உங்களுக்கு கடிக்க வந்துச்சுன்னா கல்லை விட்டு அடிப்பீங்க. இதை தான் நீங்கள் பண்ணணும். ஸோ நம்ம இவங்களை பற்றி வீடியோவில் பார்த்து பேசி அவங்களுக்கு வந்து பதில் சொல்கிறத விட, தளபதி எப்படிப்பட்டவர், என்ன மாதிரியான ஒரு மனிதர் அப்படின்றத வந்து பார்த்திபன் அவர்கள் திருப்பி நம்ம அழகாக விவரிச்சிருக்காரு பல உதாரணங்களோட. அந்த ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டு வாங்க, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் ஒன்று சொல்லியிருக்கேன், 200 கோடி ரூபாய் விட்டுட்டு வராருன்னா, இவ்வளோ பெரிய ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் விட்டுட்டு வரேன், நீங்கள் எப்போ அரசியல் வருவீங்கன்னு என்ன கேட்டாங்க. நான் எனக்காவது 250 கோடி சம்பளம் வாங்கும்போது அப்போ விட்டுட்டு வரேன், முதல்ல அதில் ரீச் பண்ணலாம். அப்போ தான் எனக்கு ஒரு மரியாதையாக இருக்கும். இல்லை அவர் இப்போ மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து உண்மையிலேயே அவருடைய படங்கள் கொஞ்சம் மக்கள்கிட்ட வரவேற்பு குறைஞ்சது. அதான் உண்மை. மோஸ்ட்லி அரசியலுக்கு வர சினிமா செலிபிரிட்டிஸ்லாம் அப்படிதான் இருந்திருக்காங்க. இதை நான் சொன்னோன்னு வச்சுங்களேன், உடனே ஏடிஎம்கேல இருந்தோ வேற ஒரு பக்கத்துல இருந்து இதுக்கு நிறைய எதிர்ப்பு வரும். உண்மையிலேயே மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் மாதிரி படங்கள் மக்கள்கிட்ட இருக்க செல்வாக்கு குறைய ஆரம்பிச்சது. அவருக்கு அது தெரிய ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டார்டம், இந்த கிங்டம் இது அப்படியே இருக்கணும்னா நம்ம வந்து அரசியல். ஆனால் அவர் பிகினிங்ல இருந்து அரசியல் இருந்தவர், அதனால அவர் இப்படி பண்ணாரு. பட் ரஜினி சாரும் சூப்பர் ஸ்டாரா இருக்கும்போது தான் அவர் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தார். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து எத்தனை வயசாச்சுன்னு எனக்கு தெரியாது. என்ன பார்த்தோம்னா ஒரு 27 வயசு 28 வயசு பையன் மாதிரி தான் இருக்காரு. பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ரொம்ப சின்ன பையன் மாதிரியே தோணுது. அப்படிதான் அவர் பார்த்துருக்கிறதுனால எனக்கு தெரியல, இளைய தளபதி இளையதான் அந்த மாதிரி. அதனால எனக்கு இவர் ரொம்ப அவசரப்படுறாருன்னு தோணுது. பட் இந்த சின்ன வயசுல இப்படி இவ்வளவு பெரிய ஒரு அறிவு வருது. காட்டுக்கு போறது வந்து பரதேசி போயிடலாம், பட் ஒரு ராஜா வந்து முடிய திறந்துட்டு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லா தெரிஞ்சு ஒரு நல்லது செய்யணுங்கிறத தவிர வேற எந்த விஷயமும் இருக்காது அப்படின்னு நான் போடுறேன். இன்னைக்கு ட்விட்டர்ல போட்டிருக்காங்க, என்னையா முட்டாள இருக்கு, அவர் 2000 கோடி நோக்கி போறாரு, நீ 200 கோடி போச்சுன்னு சொல்றீங்க. அதாவது அரசியல போய் அடிக்கலாம், அவ்வளவு போய் அடிக்கலாம், அதுக்கு போய் நீ இப்படி பண்ற. இது எல்லாமே மாறுபட்ட கருத்து. உண்மையான சந்தோஷம் இது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. உண்மையான ஹீரோயிசம் இது. யார் ஹீரோ, ரியல் லைஃப் ஹீரோ யாரு அப்படின்னா, மக்களுக்காக எவன் சேவை செய்யறானோ அவன் தான் ரியல் லைஃப் ஹீரோ. தன்னை தவிர இந்த மக்களை யார் பாதுகாக்க முன் வரானோ அவன் ரொம்ப பெரிய ஆள். வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுல ரொம்ப தெளிவா பார்த்திபன் அவர்கள் வந்து சொல்றாரு. அதாவது நம்ம தளபதி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு கம்பேர் பண்ணுறாங்க, அடுத்த விஜயகாந்த் அப்படின்னு கம்பேர் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க கூடலாம் கம்பேர் பண்ணுறதே வந்து முதல்ல தவறானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த காலத்து தலைவர்கள் வந்தாங்க, செஞ்சாங்க, போயிட்டாங்க. இப்போ இவர் வந்திருக்காரு அப்படின்னும் போது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவர் வந்திருக்காருன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் அவர்கள் கூட பல வருடமாக அரசியலில் இருக்கும்போதே படத்துலையும் நடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா அரசியல் கருத்துக்களை வந்து படத்தில் விதைச்சிட்டு, அதுக்கப்புறமா வந்து படங்கள் டவுன் ஆகும்போது அவர் உள்ள வந்து அரசியலில் சாதிச்சாப்புல. விஜயகாந்த் அவர்கள் வந்து அதே மாதிரி நல்ல பீக்கில் இருந்தப்ப கட்சியில் ஆரம்பித்தார், எல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் அவரும் வந்து படங்கள் வந்து குறைய அவரும் வந்தார், அரசியல் வந்தார், அவர் வந்துட்டு போயிட்டார். ரஜினி அவர்கள் இதே மாதிரி தான் பீக்கில் இருக்கும்போது அரசியலுக்கு வரேன்னு சொன்னவர். கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு அரசியலுக்குள்ளே வந்தார். வந்து
ஒரே ஒரு நாள் மீட்டிங் போட்டதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு அப்புறமா அந்த கட்சியை நான் கலைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இதை தான் வந்து எல்லாருமே செஞ்சிருக்காங்க. அதாவது என்னன்னா ஒரு தன்னுடைய நிலையிலிருந்து அவங்க இறங்கும் போது அடுத்த நிலை வேணும். ஏன்னா புகழ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு போதை மாதிரி. அது வந்து ஒன்ஸ் ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அவங்களால கீழே வரவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் படம் நடிச்சதுக்கு அப்புறமா படத்துல இருந்து விலகிட்டாரு, ஆனால் அரசியலுக்குள்ள வரல அப்படின்னா அவர் படத்தில் நடிகராகவே நடிகர் அப்படின்றது ஒரு கேட்டகரியாக முடிஞ்சு போயிருக்கும். அதுக்கு மேலே அவருக்கு புகழ் கிடைச்சிருக்குமானா கிடைச்சிருக்காது. இப்போ வரைக்கும் நம்ம எம்ஜிஆரை பற்றி பேசுவோம்னு கேட்டால் பேச மாட்டோம். ஏன்னா எத்தனையோ நடிகர்கள் கலைஞர்கள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அந்த காலத்தில் பாகவதர்ல இருந்து சிவாஜி கணேசனா இருக்கலாம், இப்போ நாகேஷா இருக்கலாம், பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாருமே நடிகர்கள் வந்தார்கள் போனார்கள். அவ்வளவுதானே வெளியே யாரை பத்தி நம்ம பேசுறோம்? எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசுறோம். அடுத்து போய் யாரை பத்தி பேசுவோம்? ஜெயலலிதா அம்மா பத்தி பேசுவோம். ஸோ ஏன்னா அவங்களாம் வந்து படத்திலிருந்து அதற்கப்புறமா மக்கள் சேவைக்கு வந்து அதுல வெற்றி பெற்று மக்கள் மனசுல இடம் பிடிச்சி அவங்க வந்து ஒரு பதவியில இருந்து போனனால அவங்கள பத்தி நம்ம காலகாலத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் கலைஞர் அவர்களையும் வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த புகழ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற அந்த காலகட்டத்திலேயே ஒருத்தர் உள்ள வர்றது, வேற ஒரு விஷயத்தை தேடி வர்றது அப்படின்னு இருக்கு பாருங்க, அதுதான் இங்க வந்து எல்லாரையும் வந்து மெய் சிலிர்க்க வச்ச ஒரு விஷயம். இப்ப இவங்க எல்லாரும் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ எம்ஜிஆர் இருக்கலாம், ரஜினி அவர்களாக இருக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் வந்து எம்ஜிஆர் ரஜினி அவர்கள் தான் சொன்னார். ஸோ கமலஹாசன் அவர் அரசியலில் உள்ள வந்திருக்காரு, சிவாஜி கணேசன் ஒன்ஸ் வந்துட்டு போயிட்டாரு. எல்லாருமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மார்க்கெட், அதாவது சினிமா மார்க்கெட் இறங்கும் போது திருப்பியும் அவங்க அரசியலுக்குள்ளே வரணும்னு நினைச்சாங்க. ஆனால் ரஜினி அவர்கள் இப்போ திருப்பியும் அரசியலுக்குள்ள வந்து வெளியில் போய் திருப்பியும் இப்போ சினிமாவில் அவர் வந்து தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்னன்னா இந்த திராவிட கட்சிகளான டிஎம்கே. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க, ரஜினி அவர்களுடைய படத்தை எடுக்கிறது மேக்ஸிமம் சன் பிக்சர்ஸ் தான், வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க தான் அவரை வந்து இன்னும் பிடிச்சி வச்சு அந்த ஒரு காம்படிஷன் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரியான ஆரோக்கியமான காம்படிஷன் தான் வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. இந்த பக்கம் தளபதி அவர்கள் வளர்ந்து வர்றாரு அப்படின்னும் போது இங்கே ஒருத்தரை டார்கெட் பண்ணி ஃபேன்ஸ் சண்டை போட வைக்கிறது. ரஜினி ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ். ஸோ இப்படின்னு இந்த ஃபேன்ஸ்குள்ள ஒரு கலகத்தை உண்டு பண்றதுக்காக தான் இவங்களை வந்து ஹோல்ட் பண்ணி வளர்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். அது எத்தனை வாட்டி நம்ம சொன்னாலும் இப்போ இருக்க 2K கிட்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பல பேர் குற்றச்சாட்டு வச்சாலும் உண்மையாக சொல்ல போனால் 2K கிட்ஸை விட கிட்டத்தட்ட இன்னும் 30 வயசு 40 வயசு அந்த ரேஞ்சில் இருக்க மக்கள் புரிஞ்சுட்டாங்களான்னு கேட்டால் புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 2K கிட்ஸை விட அதிகமாக முட்டு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் கேட்டகரி பீப்புள் தான் வந்து ரஜினியாக இருந்தாலும் சரி, இல்லை அஜிதா இருந்தாலும் சரி, இன்னும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதற்கு அவங்களுடைய ஒரே காரணம் என்ன? அவர்கள் கஷ்டப்பட்டு மேலே வந்தாங்க அப்படின்றத ஒரு கேட்டகரி மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் ரியாலிட்டியில் ஒருத்தர் பீக்கில் இருக்கும்போது இந்த அளவுக்கு ஒரு சம்பளம் வாங்கும்போது ஸோ இதற்கு மேலே என்ன பண்ண முடியும், இதற்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து படத்தை விட்டுட்டு வந்து 2000 கோடி சம்பாதிக்க வர்றாரு அப்படின்னு. படத்தை விட்டுட்டு வந்து 2000 கோடி இந்த இதில் சம்பாதிக்க முடியும்னா அப்போ இத்தனை வருஷமா ரஜினி நீங்கள் கூப்பிட்டு இருந்தீங்களே, அப்போ அவர் வந்து 2000 கோடி சம்பாதிக்க முடியாதா? இப்போ சில பேர் அஜித்தை கூட கூப்பிட்டு இருக்காங்க, இல்லை அவர் வந்து 2000 கோடி சம்பாதிக்க முடியாதா? இல்லை வரல அப்படின்றனால அவங்க வந்து இந்த பணம் போதுன்னு நினச்சிட்டு இருக்காங்களா? அதாவது பணம் போதுன்னு எவனுமே நினைக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் பணம் போதுன்னு எவனும் அவ்வளோ சீக்கிரம் நினைச்சிட மாட்டாங்க. பணத்துக்கு மேலே என்ன இருக்கு அப்படின்றதான் ஒன்று. சில பேருக்கு வந்து பணம் போதை, பணம் மட்டும்தான் குறிக்கோள், வேற எதுவுமே அவங்களுக்கு குறிக்கோள் கிடையாது. அவங்களுக்கு பணம் 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 பணம். அவங்க அரசியலில் வந்தாலும் பணம் தான் சம்பாதிப்பாங்க, படத்தில் இருந்தாலும் பணம் தான் சம்பாதிப்பாங்க. சில பேர் வந்து பணத்தை விட தன்னுடைய புகழுக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்க. அந்த புகழ் அது எந்த மாதிரியான புகழாக இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொருத்தரும் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். இப்போ விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய புகழ்ச்சிக்காக தன்னுடைய பெயர் நிலைக்கணுன்றதுக்காக அரசியல் வர்றார் அப்படின்னு நினைச்சாலும் அது தவறு இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க, இது விஜய் மட்டும் சொல்ல, இது ரஜினி அவர்களாக இருந்தாலும் சரி, அஜித்தா இருந்தாலும் சரி, எந்த நடிகராக இருந்தாலும் சரி, தன்னுடைய புகழ் மேலும் நிலைச்சு நிற்கணும்னு வர்றாங்க அப்படின்னா அது தவறு கிடையாது. ஆனால் எந்த நோக்கத்தோட வர்றாங்க அப்படின்றதான் இங்கே முக்கியமான பாயிண்டை நம்ம பார்க்கணும். உண்மையாலுமே அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்கிற நோக்கத்தில் வந்து அதன் மூலயமா பேரும் புகழும் எடுத்துக்கிறாங்களா, இல்லை நானும் உள்ள வர்றேன், நானும் கட்சி ஆரம்பிக்கிறேன், நானும் வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு ஒரு சீட்டை 2 சீட்டை வாங்கி நானும் ஒரு அரசியல் தலைவராகி அதுலேருந்து கோடி வழியாக சம்பாதிக்க வரேனா அப்படின்றதான் இங்கே கேள்வி. உண்மையாகவே ரஜினி அவர்களாக இருந்தாலும் சரி, அஜித் அவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே சரி, அரசியலுக்குள்ளே நுழைஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதத்தை அவங்களால எடுக்க முடியும். என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு கொள்கைகள் கோட்பாடுகள் பல வச்சாலும் இந்த 2 கட்சிகள் இருக்கு பாருங்க, திராவிட கட்சிகள் அண்ட் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே ஒரு மாற்றா இது போன்ற நடிகர், அதாவது உச்ச நடிகர்கள் அரசியலுக்குள் நுழையும் போது ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி தான் வந்து விஜயகாந்த் அவர்கள்ட்ட இருந்து விஜயகாந்த் கணிசமாக ஓட்டும் எடுத்து அதுக்கப்புறமா அவர் ஜெயிக்கிறாருன்னு வச்சுங்க. ஜெயிச்சாலும் நினைச்சு நிற்கிறதுக்கு ஒரு அஸ்திவாரத்தை வந்து போட்டு கொடுக்குது. அந்த மாதிரி அஸ்திவாரத்தை இவங்க எல்லாருக்குமே போட்டு கொடுக்கும். யாருக்கு? ரஜினி அவர்களுக்கும் சரி, அதுக்கப்புறம் அஜித் அவர்களுக்கும் சரி, யார் வந்தாலுமே போட்டு கொடுக்கும். அந்த போட்டு கொடுக்குன்றதை போட்டு கொடுப்போம். அவர்களுடைய ஃபேன்ஸ் வந்து ஓட்டு போட்டு போட்டு கொடுப்பாங்க. ஒரு சில பேர் மட்டும் தான் கொள்கை கோட்பாடை பார்த்து மற்ற கட்சிகளுக்கு போட்டாலுமே, ஆனால் நம்ம தலைவர் வந்துட்டாரு, நம்ம ஹீரோ வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டு போடுற கூட்டம் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்கப்புறமா அவங்க திருப்பி நிலைச்சு நிற்பாங்களா அப்படின்றது தான் இங்கே கேள்வி. அந்த மாதிரி நிலைச்சு நிற்க முடியாமல் இப்போ ரீசெண்டாக போய் ஜாயின் அடிச்சவர் தான் நம்ம கமலஹாசன் அவர்கள் டிஎம்கேல. ஏன்னா முன்னாடி தனியாக மக்கள் நீதி மையம் வந்து இப்போ எங்கே போயிருக்காருன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ இந்த ஒரு பிரச்சனை தான் வந்து இப்போ வந்து தமிழ்நாடுன்னு இல்லை, அரசியல் கட்சி தொடங்கினாவே இந்த ஒரு பிரச்சனை தான் இருக்குது.
இப்போ ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்குள்ள வந்தாலும் அவருடைய கோட்பாடு பார்த்தீங்கன்னா ஆன்மீக அரசியல், பிஜேபி இப்படிலாம் இருந்தாலும் தனி மெஜாரிட்டியில் தன்னால் ஜெயிக்க முடியுமா? வந்தால் சிஎம்மாக தான் வரணும், இல்லைன்னா இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. இதை தளபதிக்கே இன்னைக்கு இருந்தாலும் தவறான்னு கேட்டால் தவறு கிடையாது. அப்போ எதுக்கு சும்மாவா வரும்? எல்லாருமே நமக்கு வந்து ஆட்சி அதிகாரம் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த இடத்துல உட்காந்து நம்ம நினைக்கிறத செயல்படுத்த முடியும். பட் ரஜினி அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு இடம் இருந்தாலும் அவர் உள்ள வந்து செய்யாததுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவருடைய கோட்பாடு வந்து பிஜேபி, அதாவது ஹிந்துத்துவா இந்த கேட்டகரி பேஸ் பண்ணி இருக்கிறனால அவர் நாளைக்கு சிஎம்ஏவே ஆனாலும் மிகப்பெரிய லெவலில் அவர் வந்து அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் அவர் தோற்கப்பட்டிருப்பார். சொல்ல முடியாது, அவரோட கொள்கைகள் வந்து ஏற்புடையாமல் கட்சியே கூட பாதியில் கிளச்சி கூட போயிருந்துருக்கலாம். அது நமக்கு தெரியாது வந்திருந்தால். பட் அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் அவர் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நான் ஓடணும்னா பல பேர் மேலே ஏறி ஓடணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவரோட மீட்டிங்கில் தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அதுதான் உண்மை. இந்த பல பேர் மேலே அப்படின்றது அந்த பல பேர் யார்? பட் இங்கே தளபதி பல பேர் மேலே ஏறி ஓடுறாரா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. பல பேர் மேலே இப்போ ஓடிக்கிட்டு இருக்க அந்த கட்சிகள் மேலே ஓட பார்க்குறாரு. அதுதான் இங்கே மேட்ரு. ஏன்னா அந்த கட்சிகள் தான் மக்களை போட்டு நசுக்கி அமுக்கி அவங்களுக்கு என்னெல்லாம் தவறான விஷயங்களோ அதை கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்கு. அப்போ இவர் யார் மேலே ஓட பார்க்குறாரு? அந்த கட்சிகள் மேலே ஓட பார்க்குறாரு. அந்த கட்சி மேலே ஓடினா தான் அவங்க சாவாங்க, அவங்க செத்தாதான் கீழே நசுங்கி கிடைக்கிற நம்மளால கொஞ்சம் மூச்சு விட முடியும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அந்த ஒரு எண்ணத்தோட தான் தளபதி அவர்கள் இன்னைக்கு அரசியல் கட்சிகளை நுழைஞ்சு அதற்கான வேலையை முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ இதுதான் உண்மையான ஒரு ஸ்ட்ராட்டஜின்றதை விட உண்மையான நிலவரமே அதுதான். இப்போ பார்த்திபன் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 250 கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் இன்னைக்கு நான் மக்கள்கிட்ட, அதாவது இந்த பீக்கில் இருக்கும்போதே அரசியல் வரணும்னு அவசியம் கிடையாது. இதே அவர் ஒரு 5 வருடம் கழிச்சோ இல்லை ஒரு 10 வருடம் கழிச்சோ வந்திருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு இருக்க இந்த பீக் 10 வருஷம் கழிச்சு விஜய் அவர்களுக்கு இருக்குமான்னு கேட்டால் அதில் ஒரு கொஸ்டின் மார்க் வரும். ஆனால் அவருடைய தோற்றத்தை பார்த்து மேபி இருக்கலாம். பட் இதற்கிடையில் எத்தனை நடிகர்கள் வருவாங்க அப்படின்னு தெரியாது. இதுக்கு மேலே நம்ம திரைப்படத்தில் என்ன செய்யறதுன்னு அவருக்கு யோசிச்சிருக்கலாம். விஜய் அவர்கள் வந்து தமிழில் பல வேறையாக நடிச்சாச்சு, பல கேரக்டர் நடிச்சாச்சு, ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணணும்னு பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு மேலே என்ன ஹாலிவுட் போக போகிறோமா, இல்லை வேற எங்கேயாவது போக போகிறோமா? இன்னும் பண்ணாலும் திருப்பி படம் தான் நடிக்க போகிறோம். அந்த படத்தில் போய் என்ன சொல்ல போகிறோம்? மக்களுக்கு நல்லது சொல்ல போகிறோம். இது வரைக்கும் கத்தி படத்துலேருந்து கண்டினியூஸாக எத்தனை படத்து வரைக்கும் கத்தி நம்ம நல்லது தான் சொல்லியிருக்கோம். ஆனால் ஏதாவது நல்லது நாட்டில் நடந்துச்சான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நான் வெறும் நடிகனா திரையில் நான் கத்துனா அந்த நேரத்தில் வந்து என்னுடைய ரசிகர்கள் சந்தோஷப்பட்டுட்டு போவாங்களே ஒழிய தன்னுடைய மக்களுக்கு ஏதாவது நடக்குமான்னு கேட்டால் இந்த கட்சிகள் உசுரோடு இருக்கிற நடக்காது அப்படின்றதான் அவர் புரிஞ்சுக்கிட்டது. அதனால தான் அவர் நான் திரையில் என்னெல்லாம் சொன்னணும் அதை நான் செய்யணும் அப்படின்னா அதற்கு நான் இறங்கணும். களத்தில் இறங்கினா மட்டும்தான் அவங்களுக்கு, அதாவது நமக்கு நல்லது செய்ய முடியுன்றதை உணர்ந்து அதை எப்போ இறங்கினா அது கரெக்டாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர் கரெக்டாக இப்போ இறங்கியிருக்காரு. ஏன்னா இதுக்கப்புறமா இன்னும் இந்த அடுத்த எலெக்ஷன் ஆகும்போது டிஎம்கே வரும், டிஎம்கேக்கு அப்புறம் உதய ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி அப்படின்ற மாதிரி வேற மாதிரியான திருப்பி மக்களை வந்து மடைமாற்றும் வேலைகள் நடக்கும். இதெல்லாம் அவர் கருத்தில் வச்சுதான் இதுதான் சரியான நேரம், எனக்கு பணம் போதும், நான் சம்பாதிச்சிட்டேன், ஆனால் இனி நான் சம்பாதிச்ச இந்த பணம் இந்த மக்கள் கொடுத்தது, இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது திருப்பி செய்யணும், நல்லது செய்யணும். அந்த நல்லதை எப்படி செய்யறது? நமக்கு ஆட்சி அதிகாரம் இருந்தால் செய்ய முடியுன்ற அந்த நோக்கத்தோட இறங்கினவர் தான் தளபதி. ஸோ இந்த தளபதியை வந்து வேற யாரு கூடயுமே கம்பேர் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, விஜயகாந்த் யார் கூடயும் கம்பேர் பண்ண முடியாத ஒரு நபர் அப்படின்னா விஜய் அவர்கள். ஏன்னா இவருடைய பாதை தனி பாதை. விஜயகாந்த் அவர்கள் வந்தார், அவருடைய அரசியல் இது போன்ற ஒரு அரசியலான்னு கேட்டால் கிடையாது. அவர் பல கொள்கைகளை வச்சார். ஆனால் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திங்கிங்கோட வந்தாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் பெரும் வைத்தறிச்சலை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரியா, யாருக்குமே புலப்படாத ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியை தளபதி அவர்கள் எடுத்து வச்சுட்டு வரது தான் இன்றைக்கி பல பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் பல நாய்கள், தெரு நாய்கள் நின்று ரோட்டில் குலைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் அதை மட்டும் கண்டுக்காமல் கல் எடுத்து அடிச்சுட்டு போயிருங்க நண்பா நண்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சிவா நல்லது வீடியோ லவ் யூ, டேக் கேர், பை.